இயேசு கிறிஸ்துவுக்கு யார் தலை? பிதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் தலை என்றால் என்ன அர்த்தம்? பிதா என்னெல்லாம் சொன்னாரோ அதை மட்டும்தான் இயேசு செய்வார். சரியா சரியில்லையா? அப்ப ஸ்திரீக்கு புருஷன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? புருஷன் என்னவெல்லாம் சொல்லுவாரோ கர்த்தருக்குட்பட்டு அதை அவர் செய்யணும், அந்த ஸ்திரீ செய்யணும், எல்லா காரியத்தையும் கீழ்ப்படியணும். ஒருவேளை நீங்க ஒருவருக்குள்ள கலந்து பேசுகிறது அது வேற காரியம். ஆனா கிறிஸ்தவ ஸ்திரீகள் என்று வருகிற பொழுது புருஷனுக்கு ஞானம் இல்ல, எனக்கு ஞானம் இருக்கு, நான் அந்த அதிகாரத்தை திருடக்கூடாது, கவனமா இருக்கணும். அது பாதிப்பை ஏற்படுத்தும். அது தேவனுக்கு நியாய தீர்ப்பிலே நாம் தப்பிக்கொள்ள முடியாம போயிடுவோம். புருஷனை அதிகாரம் படுத்தவோ போதிக்கவோ ஸ்திரீக்கு தேவன் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. ஒருவேளை அவன் ஞானம் இல்லாத கணவனா கூட இருக்கலாம், அவன் ஒரு திறமை இல்லாத கணவரா கூட இருக்கலாம். அந்த கணவனை கொடுத்தது யார்? தேவன் இணைத்திருக்கிறார்.